துலாம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உறவினர்களின் பொறாமை பார்வை உங்களுக்கு தேவையில்லாத கவலைகளையும் கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுத்தது என்று தான் கூற வேண்டும். உங்களுடைய ராசிக்கு சூரியனும் சனியும் தரும் ஆதிக்கத்தின் காரணமாக நீங்கள் மிக சாதாரணமான நிலையில் இருந்தாலும் உங்களுடைய தோற்றமும் உங்களின் பேச்சும் பிறரை கவரும் வகையில் எப்போதுமே இருக்கும். நீங்கள் எதை சொன்னாலும் அதனை மற்றவர்கள் புரிந்து கொள்வார்கள். அந்த ஒரு எண்ணத்தில் தான் நீங்கள் இதுவரைக்கும் இருந்து கொண்டும் இருந்தீர்கள். யாரிடம் நம்ம எது சொன்னாலும் நமக்கு சரின்னு தான் கேட்பாங்க. நம்ம ஏன்னா மற்றவங்களுக்கு எவ்வளோ உதவிகள் செய்திருக்கோம், நமக்குன்னு ஒரு நல்ல பேரும் ஒரு மரியாதையும் இந்த ஊர் உலகத்திலையும் நம்முடைய குடும்பத்திலும் இருக்குது. எல்லாம் உங்களுடைய மனதிற்குள் எப்பொழுதுமே நீங்கள் வைத்துக்கொண்டுமே தான் இருந்தீர்கள். நீங்கள் மிக சாதாரணமான நிலையில் இருந்தாலும் உங்களின் தோற்றமும் உங்களுடைய பேச்சும் பிறரை கவர்ந்துவிடும். இதனாலேயே உங்களுடைய சொந்த பந்தங்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் உங்களுக்கு எப்போதுமே ஒரு பொறாமை பார்வை இருந்து கொண்டே தான் இருந்தது. இவன் சொன்னால் மட்டும் அனைவருமே கேட்காங்க, ஆனால் இவனுக்கு போதுமான அளவுக்கு இவன் பக்கம் யாரும் நிற்கவும் இல்லை. இருந்தாலும் இவன் சொன்னதை மட்டும் அனைவரும் கேட்கிறார்களே என்ற ஒரு பொறாமை பார்வையில் உங்களை சுட்டு இருக்கக்கூடிய நபர்களும், என் பக்கத்து வீட்டுக்காரர்களும், உங்களுடைய சொந்த பந்தங்களும், உங்களுடைய உறவினர்களும் கூட உங்கள் மீது தேவையில்லாத ஒரு பொறாமை பார்வை வைத்து கொண்டே தான் இருந்தார்கள். இவன் இப்படி இருந்தார்கள் என்றால் நம்மளை யாருமே மதிக்க மாட்டார்கள் என்று உங்களை பற்றி தவறாக எண்ணிக்கொண்டுமே தான் இருந்தார்கள். நீங்கள் ஒரு முன்னேற்றத்தை அடைந்தால் கூட அதை மனதார பாராட்ட அவங்களுக்கு மனம் என்பது இருக்காது. மாறாக இவனுக்கு எப்படி இவ்வளவு வசதி வந்தது என்று உள்மனதில் புதைந்து கொண்டே தான் இருப்பார்கள். உங்களை பின்னாடி போய் சலம்பி கொண்டும் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடாது என்றும் சில அபிஷேகங்களையும் சில பரிகாரங்களையும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே செய்தார்கள். இதை நீங்கள் கேட்பதற்கு சிரிப்பாக இருந்தாலும் ஆமாங்க, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இந்த மாதிரியான சில விஷயங்களை உங்கள் கூடவே இருந்து கொண்டு உங்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நினைத்த சில உறவுகளும் சில பந்தங்களும் சொந்தங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே செய்தார்கள். இதுதான் உண்மை. திருஷ்டி தோஷமும் உறவுகளின் எதிர்மறை எண்ணங்களும் உங்கள் குடும்பத்தை நிம்மதியை குலைக்க பார்த்திருக்கும். துலாம் ராசியினர் எப்போதுமே உறவினர்களிடம் ஒரு எல்லையை வகுத்து கொள்வது நல்லது என்பதை இந்த ஒரு ஜோதிட காலம் உங்களுக்குள்ள நிச்சயமாக உணர்த்தி எடுத்திருக்கும். இது இன்னமும் உங்களுக்குள்ள கவலைகளையும் கஷ்டங்களையும் தேடி கொடுத்து கொண்டே தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் குழந்தைகளுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு இன்னும் இருந்து கொண்டே இருக்கும். பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5ஆம் வீட்டின் அதிபதி சனியாக வருவதால் துலாம் ராசியினருக்கு குழந்தைகளை பொறுத்தவரை கடமைகளில் குறைவென்பது இருக்கவே இருக்காது. ஆனால் கனிவில் ஒரு சின்ன இடைவெளியானது விழுந்துவிடும். நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக கண்டிப்போடு வளர்க்க நினைத்த விஷயங்கள் அவங்களுக்கு அது சுமையாகவே தெரிந்திருக்கும். நீங்கள் எதையெல்லாம் அவர்களுக்கு நல்லது என்று நினைத்து சொல்லிக் கொடுத்தீர்களோ அதெல்லாம் அவர்கள் பண்ண வேண்டும். நம்ம இதெல்லாம் விட்டுட்டு வேறொரு நிலைமைக்கு வர வேண்டும். இவர்களை சொல்வதை நம்ம கேட்கக்கூடாது என்றெல்லாம் அவங்களுடைய பழக்க வழக்கங்களும் நண்பர்களும் சொல்லிக் கொடுத்து தவறான பாதையில் உங்களுடைய குழந்தைகள் வழிநடத்தவும் படுவாங்க. அவங்களுக்கும் உங்களுக்கும் இடையே ஒரு தலைமுறை இடைவெளியானது ஏற்பட்டு தேவையற்ற கருத்து வேறுபாடுகளும் வாக்குவாதங்களும் மனத்தாங்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே உருவாகியிருக்கும். நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு இவர்களை வளர்த்ததற்கு கடைசியில் நமக்கு கிடைப்பது இந்த ஒரு எதிர்ப்பா என்று பெற்ற மனமானது உருகியிருக்கும். பஞ்சமாதிபதி வளம் பெறும் போது இந்த தற்காலிக பிரிவுகளும் மனக்கசப்புகளும் நீங்கி பிள்ளைகள் உங்களுடைய பாசத்தை புரிந்து கொண்டு மீண்டும் உங்களிடம் சரணடையும் காலம் வெகு தூரத்தில் இல்லை என்பதையும் புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பார்கள். அடுத்ததாக இந்த துலாம் ராசியின் பெற்றோர்களின் மனக்கசப்பு எப்படி தெரியுமா இருக்கும்? மாத்ருஸ்தானமான 4ஆம் வீடும் பித்ருஸ்தானமான 9ஆம் வீடும் உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு ராகு கேதுக்களின் பிடியிலோ அல்லது வக்ர கிரகங்களின் பார்வையிலோ சிக்கியிருந்த போது உங்கள் பெற்றோருடன் உங்களுக்கு தேவையற்ற மனக்கசப்புகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டிருக்கலாம். நீங்கள் எடுத்த சில சுயாதீனமான முடிவுகள் அல்லது உங்களுடைய வாழ்க்கை முறை அவங்களுக்கு பிடிக்காமல் போயிருக்கலாம். அல்லது மற்றவங்களின் தவறான வழிகாட்டுதலால் உங்களுடைய பெற்றோர் உங்களை தவறாக புரிந்து கொண்டிருக்கக்கூடும். பெற்றோருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்ய தவறாத போதும் அவர்களின் மனதில் உங்களை பற்றிய ஒரு அதிருப்தி நிலவி வந்தது. உங்களை உள்ளுக்குள்ள ரணமாக்கி கொண்டுமே தான் இருந்தது. ஆனால் பித்ரு காரகனான சூரியனின் சுப சஞ்சாரத்தால் இந்த மனக்கசப்புகள் யாவும் பனி போல விலகி அவங்களுடைய ஆசை உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். இருந்தாலுமே நீங்கள் உங்களுடைய பெற்றோர்களை முழுமைக்கும் பார்த்துக்கிடணும். அவங்க கூடவே இருங்க. வயதாக ஆக நம்ம எப்படி அவங்கள பார்த்து கொள்கிறோமோ அதே போலத்தான் நம்முடைய வாழ்க்கைக்குள்ளேயும் நம்முடைய குழந்தைகளும் நம்மளை பார்த்து கொள்வார்கள் என்று உங்களுக்கு முதல்ல புரிய வேண்டும். அதனால் முடிந்தளவுக்கு உங்களுடைய பெற்றோர்களை எந்த விதமான கவலைகளுக்கும் எந்த விதமான கஷ்டங்களுக்கும் ஆளாக்காமல் பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு முதன்மையான பொறுப்பு உங்களுடைய பொறுப்பாகத்தான் இருக்கும். நான் கூறுவது அனைத்தும் சரியா பொய்யா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காமல் நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும்
மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். முதல் ஒரு புதிய வளர்ச்சியான கிடைக்க ஆரம்பிக்கும். வியாபார காரகனான புதனின் அனுகூலமும் 10ஆம் வீடான கர்மஸ்தானத்தில் ஏற்படும் சுபக்கிரகங்களின் சேர்க்கையும் உங்கள் தொழிலில் ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்த போகிறது. அதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் போக போகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீர்கள். முடங்கி கிடந்த வியாபாரம் இனிமே சூடு பிடிக்க ஆரம்பிக்கும். புதிய கிளைகளை தொடங்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மனிதர்களாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் உருவெடுப்பீங்க. புதிய வாடிக்கையாளர்களின் வருகையால் லாபங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இரட்டிப்பாக மாறிவிடும். கூட்டாளிகளால் ஏற்பட்ட சிக்கல்கள் எல்லாமே நீங்கி புதிய நேர்மையான மனிதர்களின் கூட்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் சம்பள உயர்வும் தேடி வந்துவிடும். உங்களின் திறமைக்கு தகுந்த அங்கீகாரம் பணியிடத்தில் கிடைத்துவிடும். இதுவரை முட்டுக்கட்டையாக இருந்த எதிர்ப்புகளும் தொழில் போட்டிகளும் தவிடு பொடியாக மாற்றிவிடும். நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு வணிக முடிவும் உங்களை அடுத்த நிலைமைக்கு கொண்டு செல்லும் நல்ல ஒரு இடத்தை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுக்கும். இந்த வெள்ளிக்கிழமை நாளில் இந்த லட்சுமி வழிபாடு நீங்கள் செய்து பாருங்கள். இது போதுமான அளவுக்கு உங்களுக்கு பலனை தேடி கொடுக்கும். துலாம் ராசிக்கு பாக்கியங்களையும் ஐஸ்வர்யங்களையும் வாரி வழங்குவது சுக்கிரனின் அதி தேவதையான ஸ்ரீ மகாலட்சுமி தேவிதான். இனிமேல் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை லட்சுமி வழிபாடும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அற்புதங்களை நிகழ்த்தி கொடுக்கும். வெள்ளிக்கிழமைகளில் நெய் தீபத்தை ஏற்றி லட்சுமி அஷ்டோத்திரத்தை படித்து வழிபட்டு வந்தாலே போதும். உங்களுடைய வீட்டில் உள்ள தருத்திர நிலைமையானது நீங்கி அஷ்டலட்சுமிகளின் வாசங்கள் நிறைவேறும் நிலை பெற்று நிற்கும். தடைப்பட்ட காரியங்கள் யாவும் லட்சுமி கடாட்சத்தால் சுலபமாகவே முடிந்துவிடும். உங்களின் குலதெய்வத்தின் அருளும் லட்சுமியின் அருளும் ஒன்றாக கூடி வருவதால் உங்களுடைய வீட்டில் தானிய லட்சுமியும் தனலட்சுமியும் குடியேறவும் ஆரம்பிப்பார்கள். இந்த ஆன்மீக வழிகாட்டுதல் உங்களுடைய வாழ்க்கையின் இருளை அகற்றி பேரொழியை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே தேடி கொடுக்கும். உங்களுடைய உறவுக்குள்ள ஒரு இனிமை வரக்கூடிய நாட்களில் அதிகரிக்கும். உங்களை எப்போதுமே பொறாமை பார்வையோடு பார்த்து உங்களுக்கு பின்னால் அவதூறு பேசிக்கொண்டிருந்த சொந்த பந்தங்கள் இனிமே உங்களுடைய வளர்ச்சியை பார்த்து வியந்து உங்களிடம் சுமூகமாக பழகத் தொடங்கவும் ஆரம்பிப்பார்கள். உங்களை விட்டு தூரமாக சென்ற உறவுகள் தங்களுடைய தவறை உணர்ந்து மீண்டும் உங்களை தேடி வரவும் செய்வார்கள். சுப நிகழ்ச்சிகளில் உங்களுக்கான மரியாதையும் முதன்மையும் உங்களை தேடி வந்துவிடும். உறவினர்களுடனான பகைமையானது நீங்கி ஒரு சுமூகமான இணக்கமான சூழல் உங்களுக்குள்ள உருவாகும். நமக்கு யாரும் இல்லையே என்ற ஒரு ஏக்கங்கள் மாறி உங்களை சுற்றி எப்போதும் ஒரு பாசமான சொந்தங்கள் இருக்கும் ஒரு சூழ்நிலை உங்களுக்குள்ள உண்டாகிவிடும். உறவுகளின் மத்தியில் உங்களுடைய மனது கைவோங்க ஆரம்பிக்கும். உங்களுடைய அன்பு எல்லோரையுமே வசியப்படுத்தும். எது சொன்னாலும் அதனை கேட்டு அனைவருமே நிற்பார்கள். உங்களுடைய பேச்சுக்கு அனைவருமே மதிப்பு கொடுப்பார்கள். அந்த ஒரு நல்ல ஒரு நிலைக்கு நீங்கள் விடுவீங்க. எனவே உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் வரக்கூடிய நாட்கள் தான் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளையும் நல்ல ஒரு பெயரையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் எது நடந்தாலும் சரியாக நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு பெயரை உங்களுக்குள்ள உருவாக்குதா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து தெரிவியுங்கள். மறக்காமல் நம்முடைய சேனலை மட்டும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லது நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம்.